ஏன்னா எனக்கு 1 இயர் ஆயிடுச்சு நான் சேனல் ஆரம்பிச்சு. நான் எதுக்காக சேனல் ஆரம்பிச்சேங்கிறத சொல்லிர்றேன். நான் எதுக்காக சேனல் ஆரம்பிச்சேன்னா, காலையில எனக்கு வேலை கரெக்ட்டா இருக்கும். மதிய டயத்தில வந்து இப்ப நான் கடைக்கு போயிருவேன்னா, கடையில வந்து அங்க மதிய டயத்தில ஃப்ரீயா இருக்கும்போது என்னன்னா, சும்மா சீரியல் பார்ப்பேன், டிவி படம் பார்ப்பேன். அந்த மாரி டயத்தில என்ன பண்ணுவாங்க, சரி அப்படி வேஸ்ட் பண்ணாம நம்ம ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, சரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து எனக்கு அந்த அட்வைஸ் பண்றதுங்கிறத விட கொஞ்சம் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துச்சுன்னா ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில வந்து பிரச்சனை இல்லாம எதுவுமே இருக்காது. பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கிறது நெறைய பிரச்சனைகள கடந்து வந்தனால தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சரிங்களா? அ நான் திண்டுக்கல்லுங்க. அப்படிங்கும்போது நம்மளோட அனுபவங்கள வந்து ஆ நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணோம்னா, நெறைய பேர் வந்து நெறைய குழப்பத்தில இருப்பாங்க. இப்போ குடும்பத்தில நெறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள வந்து எப்படி நம்ம வந்து அந்த பிரச்சனையிலருந்து வெளியில வர்றது அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம பேசுறது ஒரு ஒரு ஆறுதலா இருக்கலாம்ல. அதுக்காக தான் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள வந்து நம்ம அ சரிங்கடா நான் அதனால என்ன பண்றோம், தெரிஞ்ச விஷயங்கள மத்தவங்களுக்காக ஷேர் பண்ணுவோம். ஏன்னா, ஒரு ஒரு சிலர்னால புரிஞ்சுக்காம, எடுத்து சொல்ல ஆள் இல்லாம நெறைய குடும்பங்கள்ல வந்து அ என்னன்னா பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு. பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் குறைக்க நம்மள மாரி மத்தவங்களும் பிரச்சனை இல்லாம, எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லாம ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அவங்களோட ஃபீலிங்ஸ தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். குடும்பத்தில இருக்க பிரச்சனைகள வந்து